ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா ராம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான், சில்க் சாரீ ப்ளவுசஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதில் ஒட்டிக்கிறதுக்குன்னு ஸ்வெட் பேடுன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. ஸ்வெட் பேட் போடுங்க, கண்டிப்பாக வந்துடும். ப்ளவுஸ்க்கு உள்ள அக்கிள் சைடில் நம்ம ஒட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய வேர்வை துளிகள் நம்ம ப்ளவுஸில் படாது, நீட்டாக இருக்கும். அது இல்லாத டைமில் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ளவுஸ் ஸ்ட்ரெயின் ஆகும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 ப்ளவுஸ் துவைச்சதையும் காட்டுறேன் பாருங்கள். சில்க் சாரீ வந்து சூப்பராக புதுசாக இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் நம்ம துவைச்சிட்டோம்னா கசகசன்னு ஆகிடும். சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் மேட்சிங்கே இருக்காது. இன்றைக்கி அதுதான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ கூட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி 5 ப்ளவுஸ் வந்து நான் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேங்க. அதுக்கு plain வாட்டர் எடுத்திருக்கேன், மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்திருக்கேன். என்ன ஷாம்பு, மைல்டு ஷாம்பு இருக்கோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சாச்செட்னா கரெக்டாக இருக்கும். அதை ஃபுல்லாகவே கை விட்டு நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு சொல்யூஷன் சேர்க்க போகிறேன். இது வந்து நான் நடுவில் என்ன சேர்த்துருக்கேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. என்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்வேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஆல்ரெடி நம்ம வெட் பண்ணி வச்சுருக்கோம். மறுபடியும் அதில் உள்ளே விட்டு முக்கி எடுத்து புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளவுஸோட கை பகுதிகள் தான் நம்மளுடைய வேர்வை துளிகள் நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. கைக்குள்ளே விட்டுட்டு மெதுவாக ரப் பண்ணுங்கள், ஜென்டிலாக ரப் பண்ணுங்கள். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் 2 கைகளையும் தொடைங்க. தொடச்சதுக்கப்புறம் பாடி ஃபுல்லாக உள் சைடும் நம்ம தொடச்சி எடுக்கணும். வேர்வை வெளியில் மட்டும் இல்லை, ப்ளவுஸுக்கு உள்ளேயும் இருக்கும். இந்த வேர்வை துளிகள் படுறதுனால நம்மளுடைய ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வேர்வையோட கரைகள் அப்படியே வட்டமாக படிஞ்சிருக்கும். இது துடைக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளவுஸ் துடைக்கிறப்போ ரொம்ப ஜென்டிலாக துடைக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சு போயிடும். என்னுடைய 5th ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உள்ளே வெளியில் எல்லாம் நீட்டாக துடைச்சிட்டேங்க. இது ஸ்பீடாக காமிச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் ரொம்ப ஜென்டிலாக துடைக்கலைன்னா ப்ளவுஸ் வந்து கிழிஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வெசலில் இருக்க தண்ணியை கீழே கொட்டிட்டு துணியை அலசி கொண்டு வந்துடலாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறோம். என்னன்னு சொன்னால் கம்ஃபர்ட். வீட்டில் என்ன கம்ஃபர்ட் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த பிராண்டோட கம்ஃபர்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 5 ப்ளவுஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டால் போதும். இந்த டைல்யூட் ஆனதுக்கப்புறம்
மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வந்து நான் காட்டுற மாதிரி ஃபோல்டிங் கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அயன் பாக்ஸில் எப்படி நம்ம ப்ளவுஸை அயன் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த துணியை வச்சு நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக டிப் பண்ணாமல் கொஞ்சமாக சைடில் அப்படி டிப் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக இருந்தால் போதும். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம துடைச்சி கொண்டு வரலாங்க. மோஸ்ட்லி நான் துடைச்சிட்டேன். இனி நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட் சன்னில் எப்போவுமே காயப்படக்கூடாதுங்க. இன்டைரக்ட் சன்னில் கொண்டு போய் நம்ம ப்ளவுஸ் எல்லாமே காயப்போட்டு வரலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஷெட்டு தான் இருந்தால் ஷெட்டில் போடுங்க. இல்லை வீட்டுக்குள்ளேயே நிழலில் உணர்த்திருந்தாலும் உணர்த்திடுங்க. ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தைக்கிற துணிகளை லைனிங் வந்து துவைச்சிட்டு காய போட்டு அயன் பண்ணி கட் பண்ணுவோம். ஆனால் டெய்லர் ஷாப் போகிறப்போ அப்படியே கொண்டு போய் நம்ம கொடுத்துருவோம் டெய்லர்கிட்ட. ஒரு வேளை நம்ம வீட்டுக்கு லைனிங் கிளாத் வந்துட்டு டெய்லர் ஷாப் போகிறதா இருந்தால் துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி கொடுத்துருங்க. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில்க் சாரிக்கு மட்டும் இல்லைங்க, சிந்தட்டிக் சாரிக்கும் இன்றைக்கி லைனிங் போடுறோம். அப்போது லைனிங் தனியாக ப்ளவுஸ் தனியாக ஆகாமல் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறம். சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ நம்மளுடைய ப்ளவுஸை வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாங்க. இப்போ என்னுடைய ப்ளவுஸ் எல்லாமே காஞ்சிருச்சு. எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் கையோடு அயன் பண்ணி வைக்க வேண்டியது தான். பாருங்கள், அயன் பண்ணப்போவே உங்களுக்கு தெரியும் ப்ளவுஸ் வந்து பழசு மாதிரி இல்லை, புதுசு மாதிரி. எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ப்ளவுஸில் வெறும் நான் பைப்பிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் இதே வந்து நிறைய டிசைன் வச்சு தைச்சிருப்பீங்க. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கான சார்ஜஸும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா மறந்துட்டேன் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. என்னுடைய ஹோம் பேஜில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கொடுங்க. நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு மறுபடியும் சொல்கிறேன். ஒரு ஷாம்பூ சாச்செட் எடுத்திருக்கேன். அது கூட வினிகர் இந்த மூடியில் ஒரு மூடி எடுத்திருக்கேன். அது கூட கம்ஃபர்ட். ஃபஸ்ட்டு ஷாம்பூவையும் வினிகரையும் போட்டு டைல்யூட் பண்ணி தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கம்ஃபர்ட் போட்டு தொடச்சி எடுத்து காய போட்டு அயன் பண்ணிடுங்க. இல்லாமல் வீட்டில் எப்படி நம்ம ப்ளவுஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தான் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஹோம் பேஜில் இருக்குது, விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.